1922 ஜெர்மனி. இங்கே இருக்க ஒரு சின்ன கிராமம்தான் கைஃபெக். ஒரு போஸ்ட்மேன் ஏப்ரல் 4 1922 ஒரு பண்ணை வீட்டுக்கு ஒரு போஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அந்த போஸ்ட் பாக்ஸில் அவங்க ஒரு 4 நாளாக வந்த போஸ்ட் எதுவுமே எடுக்கவே இல்லை. அதை விசித்திரமாக ஃபீல் பண்ண அந்த போஸ்ட்மேன் அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டில் இந்த வீட்டை பற்றி சொல்கிறாரு. அவங்களும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையுமே 3 நாளாக பார்க்கவே இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. எல்லோரும் வந்து அந்த வீட்டை உடச்சி பார்க்குறாங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் 6 பேருமே இறந்து கிடக்குறாங்க. ஸோ சும்மா இறந்து கிடக்கல, ஒரு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களை கொலை பண்ண அந்த கில்லர் அந்த வீட்டில் அவங்கள கொலை பண்ணிவிட்டு 3 நாள் அங்கேயே தங்கியிருக்கான். இந்த கேஸ் இப்போ வரையும் சால்வ் பண்ணப்படாத ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ இந்த கேஸோட ஒரு டெப்த்து, இந்த போலீஸ் இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, இதில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கலாம். 1922 ஆண்ட்ரூஸ் க்ரூபர்ஸ், சிசிலியா. இந்த 2 தம்பதிகள் அந்த அழகான சின்ன கிராமத்தில் ஒரு பண்ணை வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களோட பொண்ணு தான் விக்டோரியா. ஸோ இவங்க வந்து ஒரு விதவை பெண். இவங்களோட ஹஸ்பண்ட் வேர்ல்ட் வாரில் கொல்லப்படுறாரு. ஆனால் அவரோட பாடி எதுவுமே கிடைக்கல. இது இப்போ வரையும் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. அந்த விக்டோரியாவுக்கு 3 சின்ன பசங்களும் இருக்காங்க. ஸோ இந்த குடும்பம் ஜெர்மனியில் அந்த சின்ன ஒரு கிராமத்தில் காட்டுக்கு நடுவில், ஸோ அந்த உங்களுக்கு ஜெர்மனி அப்படின்னாலே தெரியும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு பனிகள், பயங்கரமான ஒரு பனி பிரதேசம். அந்த பனியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ ரொம்பவே ஒரு உரை பனிகளை வந்து நீங்கள் இந்த ஜெர்மனியில் வந்து பார்க்கலாம். இந்த கப்பிள்ஸ் அங்கே வசிச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களோட ஒரு பனிப்பெண், ஸோ அந்த வீட்டுக்கு ஒரு பனிப்பெண் வந்து மார்ச் 31 வேலைக்கு சேர்றாங்க. அவங்களும் அந்த குடும்பத்தில் இருக்க 5 பேருமே மார்ச் 31 கொல்லப்படுறாங்க. யார் இந்த கில்லர் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அந்த டீட்டெயிலாக அந்த கேஸ் என்ன நடந்துச்சு, போலீஸ் அதை எப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ நார்மலாக இந்த ஃபேமிலி வந்து வசிச்சுட்டு வராங்க. ஒரு நாள் இந்த ஆண்ட்ரூஸ் இவரும் அவங்களோட ஒய்ஃபும் வெளியில் காட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் இந்த கட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஃபார்முக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஃபேமிலி வீட்டுக்கு வெளில போனப்போ அந்த வீட்டில் வந்து யாருமே கிடையாது. ஸோ இவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை நோக்கி போன ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அந்த வீட்டில் இருக்குது. ஆனால் அது யார் அப்படிங்கிறது இந்த ஆண்ட்ரூஸ்க்கும் தெரியல, அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியல. அங்கே வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சவங்களும் யாரும் வரல, அவங்களும் அங்கே இல்லை. ஸோ அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து வெளியில் உள்ளே வந்து வீட்டை நோக்கி போயிருக்கு. ஆனால் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கான எந்த அடையாளமே இல்லை. இதை பற்றி இந்த ஆண்ட்ரூஸ் க்ரூபர் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லார்ட்டையும் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி என் வீட்டுக்கு வந்து யாரோ வந்திருக்காங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி போன அந்த ஃபுட் பிரிண்ட்டே வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை வந்து யாருமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஸோ ரொம்ப அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு விட்டாங்க. இந்த ஆண்ட்ரூஸ் ஃபேமிலி வந்து அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையுமே பெருசாக வந்து எப்போதுமே பேசிக்கிறது கிடையாது. அதனால் அவங்களும் அதை பற்றி வந்து பெருசாக ஒரு விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஆனால் அந்த ஆண்ட்ரூஸ் என்னென்னா அன்னையிலேருந்தே ஒரு பயத்திலே இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நிறையா விசித்திரமான விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்னென்னு எக்ஸாக்டாக அவருக்கு சொல்ல தெரியலை. இப்போது அந்த பனிப்பெண், ஸோ அந்த ஒர்க் ஹவுஸ்மேட் அவங்க எப்போ வராங்க அப்படின்னா கொலை நடக்கிற அன்னைக்கு தான் அவங்க வந்து வேலைக்கு சேர்றாங்க. அதுக்கு முன்னாடியே 6 மாதத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஹவுஸ் கீப்பர், அந்த பொண்ணு வந்து வேலையை விட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து ஏதோ பயங்கரமான விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ நிறைய ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ யாரோ என்னை பார்த்தீங்கன்னா வேவ் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்மளை ஒருத்தவங்க ஸ்பை பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு ஒரு இது தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய என்னென்னமோ தெரியுது. ஸோ ஒரு சவுண்ட் நிறையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்லாம் வீட்டில் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கவங்க அதை வந்து பெருசாக யாருமே கன்சிடர் பண்ணவே இல்லை. இவங்க சொல்லி பார்த்துட்டு இவங்களுக்கு பயம் வந்திருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலையை விட்டு நின்றுடுறாங்க. அவங்களும் வேலையை விட்டு போயிட்டதுக்கப்புறம் தான் இந்த பணிப்பெண் வந்து சேர்றாங்க. இவங்க அந்த வெளியில் போயிட்டு அந்த காட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் பார்த்து இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அவங்களுமே வந்து ரொம்ப பயமாகவே இருக்காங்க.
ஸோ இந்த ஆண்ட்ரூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டே நைட்டு அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கார், யார் இங்கே வந்தா என்னன்ட்டு. ஸோ அடுத்தடுத்த நாட்கள் வந்து ரொம்பவே விசித்திரமான விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்குது. அவங்க ஃபேமிலிக்கும் யாருக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பருக்கு அவங்க எதுவுமே வந்து அவங்க பே பண்ணி அந்த நியூஸ் பேப்பர் வாங்கலை. அந்த நியூஸ் பேப்பர் சம்மந்தமானவங்க யாருமே அங்கே இல்லை. ஸோ எப்படி இந்த நியூஸ் பேப்பர் இந்த வீட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட கதவுகள், அந்த சாவிகள் எதையுமே வந்து காணும். அந்த சாவியை வந்து இவங்க வச்ச இடத்துல வீடு ஃபுல்லாகவே தேடியிருக்காங்க, எங்கேயுமே காணும். இதை வந்து அவங்க தேடி பார்த்துருக்காங்க, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் பூட்டு பார்த்திங்கன்னா மேலே உள்ள அந்த பூட்டு, சில பூட்டுகள் லாக்ஸ் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்து இவங்க ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு நம்ம வீட்டில், யார் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் யார் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. அவங்களும் தேடுறாங்க. ஸோ மேலே போய் பரணியில் பார்க்குறாங்க, கீழே வந்து குடோனில் பார்க்குறாங்க, ஸோ மாட்டு தொழுவும் இருக்கும், அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. எந்த ஒரு எவிடன்ஸுமே யாருமே இருக்கிறதுக்கான எவிடன்ஸுமே கிடையாது. இவங்க வந்து ஒரு பயத்திலே அந்த ஆண்ட்ரூஸ் க்ரூபருக்கு வந்து நைட்டில் தூக்கம் கூட வராமல் ஒரு இதாக தான் இருக்கார். இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் டே வந்து அவங்க வெளியில் ஒரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நிறைய விசித்திரமான விஷயம்லாம் நடக்குது, யாருமே வந்து யாரோ இருக்காங்க, ஆனால் யார் இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் யாரோ இருக்காங்க அப்படின்னா அவங்க யாருமே இவங்க கூட பெருசாக கான்டாக்ட் இல்லாதனால அதை பெருசாக கன்சிடர் பண்ணாமல் அவங்க வரவும் இல்லை, அதை பற்றி எதுவும் கேட்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட்மேன் பார்த்ததுக்கப்புறம் தான் நிறையா மிஸ்ட்ரிலாம் வந்து வெளியில் வருது. ஸோ குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்க்கும்போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு கொடூரமான முறையில் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ யார் இப்படி கொன்னுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. ஸோ அங்கே வீட்டை போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீடு வந்து அவங்க கொலை செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31. ஆனால் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த போஸ்ட்மேன் அந்த பக்கத்தில் இருக்கவங்க இவங்கெல்லாம் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 அதை வந்து இவங்க பார்க்கும்போது, ஆனால் ரீசெண்டாக யாரோ வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் ஃபுட்டு வச்சுட்டு ஸோ நாள் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து கொலை செஞ்சவன் வந்து இந்த வீட்டில் உள்ளவனா இல்லை வெளியிலேருந்து வந்து கொலை செஞ்சவனா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணோட அவங்களோட விதவை பெண்ணோட இந்த ஆண்ட்ரூஸ் க்ரூபர் வந்து ஒரு தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்குது. அதுக்காக அந்த ஆண்ட்ரூஸ் க்ரூபருங்கிறவர் ஜெயிலுக்கும் கொஞ்ச நாள் ஒரு ஷார்ட் டைமாக போயிட்டு வந்திருக்காரு. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எக்ஸாக்டாக யாருக்கும் தெரியல. ஸோ இந்த மர்டர் எதனால் நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த மர்டர் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நாள் வீட்டில் இருக்காங்க. இந்த மார்ச் 31 ஒரு வாளாக ஒரு சதிசி திட்டம் தீட்டி அந்த கில்லர் வந்து மேலே இருக்க பரனுக்கு வர வைக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு ஆண்ட்ரூஸ் போகிறாரு, அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் போகிறாங்க. ஸோ இப்படி அடுத்தடுத்தாலாக போயிட்டு எல்லாருமே கொல்லப்படுறாங்க. ஆனால் அந்த கில்லர் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ போலீஸும் இது வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ 1922 இன்னையோட 104 வருஷம் ஆச்சு. இந்த வீடியோ நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த டைமில் 104 வருஷம் ஆச்சு மர்டர் நடந்து. ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஒரு கொலை அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நிறைய அந்த டிஎன்ஏ, ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ் வச்சு நம்ம ட்ரை பண்ணுறது, கேமரா, சிசிடிவி எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த டைமில் எந்த ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் எதுவுமே கிடையாது கொலையாலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஸோ நிறையாவே வந்து நிறைய எவிடன்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய சஸ்பெக்ட்லாம் வந்து நிறைய கண்டுபிடிச்சி பேசியிருக்காங்க. ஆனால் எதுவுமே ஒரு எவிடன்ஸ் ஆக்கப்படல. இவங்க வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்தாரா வீட்டுக்கு, இல்லை வீட்டில் இருக்க அந்த ஆட்களே வந்து ஒருவர் கொண்டுக்கிட்டாங்களா, இல்லை யார் கில்லர் அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த விக்டோரியா இவங்களோட அந்த ஹஸ்பண்ட், ஸோ அவரோட பாடி கிடைக்கல தானே, அவர் ஒரு வேளை கொண்டிருப்பார் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கும் எந்த எவிடன்ஸுமே கிடையாது. இது வந்து ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது 2002 அங்கே ஜெர்மனியில் இருக்க அந்த போலீஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸும் அந்த போலீஸும் சேர்ந்து இந்த ஃபைலை வந்து மறுபடியும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபைலை எடுத்து யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அசம்ஷனில் தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் அந்த கில்லர் யாருன்னு தெரியல. ஸோ இவங்களும் நிறைய ஃபைன் பண்ணி அந்த கில்லரை கண்டுபிடிச்சி ஒரு எவிடன்ஸ் இவர் தான் இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் யாருன்னு தெரியல. ஸோ அந்த கில்லர் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த வீட்டில் உள்ள மெம்பராகவே இருக்கலாம், இல்லாட்டி வெளியில் இந்த ஃபேமிலியோட ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவராக தான் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த எக்ஸாக்டாக அந்த வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்காரு, அங்கே இருக்கிற எல்லா லாக்ஸும் எல்லாமே ஒரு தெரிஞ்சிருந்திருக்கு.
ஸோ எதுவுமே உடைக்கப்படல. அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த பரனுக்கு போயிருக்காரு, அங்கே இருக்க லாக் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கீஸை வந்து திருடியிருக்காரு. ஸோ எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியுது. ஒருவேளை இந்த வீட்டுக்கு சம்மந்தமான ஒரு பர்சன் தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இப்படி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்போது கடைசியாக அந்த கில்லர் வந்து இவராக தான் இருக்கணும்னு அசம்ஷன் வருது. ஆனால் அதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. இதை எதனால் ரிவீல் பண்ணல அப்படின்னா, ஒருவேளை அந்த ஃபேமிலியோட மெம்பர்ஸுக்கு இது வந்து ப்ரைவசி பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரையும் ரிவீல் பண்ணது ஒரு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருக்குது. ஸோ அந்த கொலை பண்ண அந்த கொலையாளி எதனால் 4 நாட்கள் அந்த பிணங்களோட அந்த டெட் பாடிஸ் கூடயே வந்து அந்த ஃபேமிலியில் அங்கேயே இருந்திருக்கான். ஸோ அந்த ஃபேமிலிஸ்லாம் எங்கே இருந்திருக்காங்களோ, ஸோ கிச்சனில் கூட ஒரு டெட் பாடி இருந்திருக்கு, அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்ருக்கான். ஸோ மாடுகளுக்கு தீனி வச்சுருக்கான். ஸோ எல்லாம் ஒரு வழக்கம் போல் நடந்திருக்கு. இது எதனால் நடந்துச்சு, இந்த கில்லர் எதனால் பண்ணோம் அப்படிங்கிறது இப்போ வரையும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இந்த போலீஸ் அந்த அகாடமியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலுமே எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் சால்வ் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத கேசஸ் நிறையாவே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கில்லராக யாரை சஸ்பெக்ட் பண்ணுவீங்க? பக்கத்து வீட்டுக்காரவங்களையா, இல்லை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்கள கொன்னுட்டு ஒரு நாடகம் க்ரியேட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த விக்டோரியாவோட ஹஸ்பண்ட் வந்து கொன்னுட்டு அவரும் வந்து வெளியில் எங்கேயா தப்பிச்சு போயிட்டாரா? ஆனால் இந்த 2002 ஃபைன் பண்ண கேஸில் கில்லர் உயிரோடு இல்லை. இதை மட்டும் அந்த போலீஸ் அகாடமி ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராக இருக்கும் அப்படிங்கிற, இந்த கில்லர் யாராக இருக்கும் அப்படிங்கிறத ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணணும், ஸோ நம்ம வாய்ஸ் கிளியராக இல்லை, ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் பற்றி பேசணும் அப்படின்னா லீவ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.